பிரைஸ் லார்ட். நாங்கள் டே பார்க்க போகிற அதிகாரம் வந்து முதலாம் அதிகாரம் தானியல்ல நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, ஆம், 8வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வாசித்து விளக்கம் சொல்ல போகிறேன். தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியல், அனனியா, மீஷாவே, அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களை ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். பார்த்தீங்களா? இந்த இதில் இருந்து பாருங்க, உங்களுக்கு என்ன விளங்குது? தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்குரிய ஒரு வழியை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, பெருக்கி கொள்றதுக்கு, அதாவது வந்து வெஜிடபிள்ஸ் நாங்கள் சாப்பிட்றது வந்து எங்களுக்கு எப்பயுமே நல்லது என்று சொல்லப்பட்டிருக்குது. என்னத்துக்கு நல்லது? நாங்கள் எப்பொழுதுமே நல்ல எங்களோட சரீரங்கள், எங்களுடைய சிந்தை, சரீரம் எல்லாம் நல்ல செழிப்பாக, அதாவது புஷ்டியாகும்னு சொன்னால் செழிப்பாக இருப்பது. அப்போ பாருங்கள், நல்ல ஒரு பொலிசிங்காக இருப்பது, செழிப்போட இருக்க முடியும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாருங்கள், நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு 10 டேஸுக்கு நாங்கள் அப்படியெல்லாம் வெஜிடபிள்ஸோட பாதுகாத்து கொண்டு நாங்கள் தேவனை தொழுது கொண்டு வரைக்கும் எல்லாம் தேவன் இந்த கிருபையால் எங்களை நிரப்பி அவற்றை பிள்ளைகளான எங்களை பாருங்க, அதில் சொல்லப்பட்ட 15வது வசனத்தை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா, 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாருங்க, எப்பொழுதுமே நாங்கள் ஒரு 10 நாள் வெஜிடபிள்ஸோடு இருந்து நாங்கள் எங்களோட தேவனை ஆராய்ச்சி துதிக்கும் பொழுது அவற்றை பிள்ளைகளான எங்கள் எல்லாரையுமே எப்பொழுதுமே முகக்கலையினாலும் நல்ல சரீர புஷ்டியினாலும் நிரப்புறார். அதாவது நல்ல அழகு, புத்தி, ஆரோக்கிய, சுகபலங்களால் எங்களை நிரப்பி ஆசிர்வதிக்கிறார். அதைத்தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அழகா 17வது வசனம் சொல்லி வச்சது, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். பிறகு நல்ல சொப்பனங்களை காண முடியும், தரிசனங்களை காண முடியும், ஞானம் புத்தி அறிவில் பெருக முடியும். அப்போ பிறகு நாங்கள் எப்பொழுதுமே எங்களோட வாழ்க்கையை ஜெயிக்க அப்பா இப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் வெஜிடபிள்ஸோடு இருந்து பாதுகாத்து கொள்ளும் பொழுது, அவரை பாதுகாத்து கொண்டு தொழுது கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்கு இந்த கிருபையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதுமே எல்லாராலையும் தொடர்ந்து இருக்க முடியாது. அப்போ 10 நாள், ஒரு 10 டேஸ், 7 டேஸ் அப்படி இருந்து நாங்கள் ஏசப்பாவோடு ஸ்பெண்ட் பண்ணி
எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்ளும் பொழுது, மரக்கறிகளோடு இருந்து பாதுகாத்து கொள்ளும் பொழுது இந்த கிருபையால் எங்கட அப்பா நிரப்புற. அப்போ நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினால நான் உங்களுக்கு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, இந்த வார்த்தை எல்லாத்தையும் கேட்ட எந்த சகோதரன் சகோதரி குடும்பங்களாக இருந்தாலும் அப்பா இந்த கிருபையில் அவர்களும் நிரம்பி அப்பா ஜெயம் எடுக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா தகப்படி ஏசப்பா தகப்படி மனுஷரால் முடியாதப்பா தேவனே, உங்களால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை ராஜா. உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, அப்பா தகப்படி ஆசிர்வதித்து எல்லோரையும் உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆசிர்வதிங்க ராஜா. அப்பா உங்கள் விண்ணப்ப சத்தத்தை எல்லாம் கேட்டு நீங்கள் ஆசிர்வதித்ததற்காக நன்றி அப்பா. சோஸ்ரம் ராஜா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன்.